ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகும், லேபருக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டலாக பில்டிங் முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்துடலாம். மெட்டீரியலில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 432 பேக் அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுங்க. ஒரு பேக்கோட ப்ரைஸ் நம்ம ஒரு 350 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,51,200 செலவாகுங்க. ஸோ இந்த சிமெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் எடுக்க போகிறீங்க அதை பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க. அதே மாதிரி குவான்டிட்டி எவ்வளோ இன்டர்னல் வால்ஸ் வருது, என்ன மாதிரியான ஒர்க்கை கேரி பண்ண போகிறோம் அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண வருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3360 கேஜி தேவைப்படுங்க. ஒரு கேஜியோட ப்ரைஸ் நம்ம அப்ராக்சிமேட்டாக 75 ரூபா எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா 2,52,000 ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 4000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா செலவாகுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீ சாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பூச்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் ப்ரைஸ் நம்ம 4,800 போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48,000 ரூபா செலவாகுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 15,000 கல் தேவைப்படுங்க. ஒரு கல்லுடைய ப்ரைஸ் நம்ம 11 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,65,000 பிரிக்கு மட்டும் செலவாகுங்க. ஸோ இந்த பிரிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம்பர் பிரிக்கோட ப்ரைஸ் போட்டிருக்கோங்க. இதே நம்ம ஒயர் கட் பிரிக் போகிறோம் அப்படிங்கிறப்ப காஸ்ட் இன்னும் 2 ரூபா 3 ரூபா ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 mm அக்ரிகேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காங்கிரீட் ஒர்க்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 3,000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 ரூபா செலவாகுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 mm அக்ரிகேட்டு தளம் போடுறதுக்கு மட்டும்தான் பிசிசி போட போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் தேவைப்படுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம 3,000 ரூபா போடுறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபா செலவாகுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேவல், ஸோ மேடை மண். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 27 யூனிட் அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுங்க. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 2,500 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ 67,500 ரூபா மேடை மண்ணுக்கு மட்டும் தேவைப்படுங்க. ஸோ இந்த எம்சாண்டு, பீ சாண்டு, பிரிக்கு, அக்ரிகேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி பொறுத்து, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸை பொறுத்து ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாங்க. அதாவது வேஸ்டேஜஸ் அது போக நம்ம பார்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் சேர்த்துறப்ப நமக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுங்க. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் ஒரு 55 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ 55,000 ரூபா ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படுங்க. நெக்ஸ்ட் ஒன் வால் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிச்சன் ஏரியாவில், பாத்ரூம் ஏரியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் நம்ம 45 ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா செலவாயிரும். இந்த டைல்ஸோட ப்ரைஸ் நம்ம 55 ரூபா 45 ரூபாங்கிறது ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான். இதை விட நம்ம என்ன டிசைன் எடுக்க போகிறோம், என்ன பிராண்ட் எடுக்க போகிறோம் அதை பொறுத்து ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வுட்டு, அதாவது மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் டோர், மெயின் ஃப்ரேம் ரெண்டுமே தேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டோர் எல்லாமே ரெடிமேட் டோரு. அதே மாதிரி நிலவு பார்த்தீங்கன்னா மகாகனி அல்லது சாலில். அதே மாதிரி விண்டோ பார்த்தீங்கன்னா மகாகனி சால். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டோர் பார்த்தலாம். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம 25,000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ நம்ம இதை விட கம்மியான ரேட்டில் கூட எடுக்கலாங்க. டிசைனை பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஃப்ரேமு நிலவு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய டோர் பார்த்தீங்கன்னா இது 2 BHK ஹவுஸ், அதாவது 2 பெட்ரூம் வரக்கூடிய ஹவுஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுக்கு 2 டோர் தேவைப்படும். ஸோ 2 × 10,000 போட்டுக்கலாம், அதாவது 10,000 ரூபா போட்டுக்கலாங்க. நம்ம குறைஞ்ச ரேட்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 4,000 5,000 அந்த ரேஞ்சில் கூட எடுக்கலாங்க. ஸோ இது ஒரு 10,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாங்க. ஸோ 20,000 ரூபா இன்டர்னல் டோருக்கு மட்டும் போயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதற்கான நிலவு பொறுத்த வரைக்கும் 2 நிலவு தேவைப்படுங்க. ஒரு 8,000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ 16,000 ரூபா நிலவுக்கு தேவைப்படுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 விண்டோ தேவைப்படுங்க. அதாவது ஹாலில் ஒரு 3 விண்டோங்க, 2 பெட்ரூமில் 2 விண்டோ, டைனிங்கில் ஒரு விண்டோ, கிச்சனில் 2 விண்டோ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 விண்டோ தேவைப்படுங்க. ஒரு விண்டோவோட ப்ரைஸ் 5,000 ரூபா போட்டுக்கலாங்க கிரில்லோட சேர்த்து. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா செலவாயிருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஒரு டாய்லெட் டோரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் டோர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3,000 ரூபா ரேஞ்சில் ஒரு டோர் எடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்தது வெண்டிலேட்டர். ஸோ இது ஒரு 2,500 ரூபா செலவாயிருங்க கிரில்லோட சேர்த்தி. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பொறுத்தவரை நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1,00,000 ரூபா தேவைப்படுங்க.
ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிராண்ட் ஆஃப் சுவிச்சஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன பிராண்ட் ஆஃப் ஒயர் யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 80,000 வந்து அப்ராக்சிமேட்டாக செலவாகுங்க. ஸோ அடுத்தது பெயிண்டிங் மெட்டீரியல், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80,000 செலவாகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. டோட்டலாக மெட்டீரியலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 11,50,200 வந்து செலவாகுங்க. இதை தவிர நம்ம வந்து கிரைனட் ஒர்க்கு இருக்குங்க. இந்த கிரைனட் ஒர்க் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு 20,000 போட்டுக்கலாங்க. கிரைனட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து லேயிங் அதே மாதிரி வந்து அதோட காஸ்ட்டு ரெண்டு இன்க்ளூட் பண்ணால் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம 20,000 போட்டிருக்குங்க. நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேபர் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கில் நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 60 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 48,000 வந்து லேபர் காஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் போயிருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டைல் லேயிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 1,400 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. அதாவது ஃப்ளோர் டைல் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, வால் டைல் பார்த்தீங்கன்னா வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 1,400 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 22 ரூபாய்க்கு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதை விட 1 ரூபா 2 ரூபா வந்து சில இடங்களில் ஜாஸ்தி பண்ணுவாங்க, சில இடங்களில் வந்து கம்மியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,800 வந்து செலவாயிருங்க. இதை தவிர நம்ம எலிவேஷனில் யூஸ் பண்ண போகிற டைல்ஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 40,000 வந்து லேபருக்கு மட்டும் செலவாகுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பெண்டர் கூலி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வந்து அப்ராக்சிமேட்டாக செலவாயிருங்க. ஸோ சிவில் லேபர் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 420 வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டுக்கலாங்க. ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 3,36,000 வந்து சிவில் லேபர் ஒர்க், அதாவது மேஸ்திரிக்கு கொடுக்கக்கூடிய சென்ட்ரிங் ஒர்க்கோட சேர்த்து போயிருங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 450 ரூபா கூட பண்ணுறாங்க. அது வந்து அந்த இடத்த பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டலாக வந்து லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ செலவாயிருன்னு பார்த்தலாம். லேபர் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 800 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 4,94,800 வந்து செலவாகுங்க. டோட்டலாக லேபர் அண்ட் மெட்டீரியல் வந்து ரெண்டு ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 16,65,000 வந்து செலவாகுங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2,081 வந்து செலவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,100 வந்து செலவாகிற மாதிரி இருக்குங்க. இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான காஸ்ட்டு தான். என்ன குவாலிட்டியில் என்ன குவான்டிட்டியில் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ண போகிற பில்டிங். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அவைலபிலிட்டி பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பிளானை பொறுத்து, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.